என்ன பாவம் செஞ்சேன்னா தெரியல, இந்த வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும்தான் ஏன் சிரமப்படுறேன், அம்புட்டு போய் சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நம்மள பலருக்கும் உண்டு. அப்போ நம்ம என்னதான் பாவம் செஞ்சேன்னு தெரியல, என்னதான் புண்ணியம் செஞ்சான்னு தெரியல அவன் அப்படின்ற மாதிரி பேச்சு பேசுவோம். அப்ப பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன? ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறது, ஒரு ஆன்மாவை சந்தோஷப்படுத்துறது புண்ணியம்னும், கஷ்டப்படுத்துறது பாவம்னு அர்த்தம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளை அறியாமலேயே எத்தனையோ பாவமும் புண்ணியமும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுன்னு ஒரு பாயிண்ட் வரும் பாருங்க. அந்த இடம் தான் கடுமையான பாவமா நிற்கும். அதனாலதான் ஜென் தத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த செகண்ட்ல வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவன் கெட்டு போகணும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. அதுதான் தீர்க்க முடியாத பாவத்துல கொண்டு போய் செலுத்துமே தவிர, மற்றபடி அறிந்தும் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படக்கூடியதுங்கிறது தான் உண்மை.